இயேசுவிற்கு அன்பானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லேசாக ஒரு சின்ன சுகவீனம் வந்துருச்சு தானே, ஒரு பலவீனம் வந்துருச்சு தானே, திடீர்னு ஒன்றும் கவலைப்படாதீங்க. சுகம் கொடுக்கிறவர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோடு இன்னைக்கு பேச வந்திருக்கிறார். தைரியமாக இருங்க. உங்களுடைய படுக்கைகள் மாறும், உங்களுடைய வியாதிகள் மாறும். உங்களுடைய ரிப்போர்ட் டாக்டர்கள் சில பேப்பரில் சிலதை எழுதி கொடுத்துட்டு பயமுறுத்துறாங்களா? பயந்து போயிருக்கீங்களா? இவ்வளோ பணம் கேட்குறாங்க பிரதர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லாவற்றையும் இயேசு மாற்றுவார். இயேசு தொட்டு சுகமாக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கவலைப்படாதீங்க. இன்றைக்கி உங்களோட ஆண்டவர் ரொம்ப திட்டமும் தெளிவுமா உங்களோடு பேச போகிறார். நம்ம வசனங்களுக்குள்ளாக கடந்து செல்லலாமா? எல்லாரும் உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் சங்கீதம் பகுதி, சங்கீத புஸ்தகம் இருக்குல்ல, அதில் 122வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்ல விரும்புவது, உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு ஒரு அருமையான வார்த்தை. உங்கள் அரண்மனைகளுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்களுடைய சரீரத்துக்குள்ளே சுகமும் இருப்பதாக அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சுகம், இந்த சுகம் ஒன்று தான் நம்மக்கிட்ட இல்லை. பார்த்தீங்களா, நம்மக்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, பெருமை இருக்குது, வீடு வாசல் எல்லாம் இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றாலும் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த சுகம்ங்கிறதுல அடிக்கடி பிசாசு கை வைக்கிறான் இல்லைங்களா? சில நேரங்களில் உங்களுடைய சரீரம் பலவீனம் ஆகிடுது இல்லைங்களா? தலையிலேருந்து கால் வரைக்கும் ஏதாவது ஒரு வலி, படுக்க மாறவில்லை, ப்ரெஷர் சுகர்னு ஏதோ தான் நம்பர் சொல்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொல்கிறீங்களா? எல்லாவற்றையும் ஆண்டவரால் மாற்ற முடியும். ஏனென்று சொல்லி கேட்டிங்கன்னா, இயேசு சுலபமாய் சுகம் தரக்கூடியவர். அவருக்கு தலைவலியும் ஒன்று தான், கேன்சரும் ஒன்று தான். தலைவலியை சரி செஞ்சிடுவேன், கேன்சரை சரி செய்ய முடியாது. காய்ச்சலை சரி செஞ்சிடுவேன், இருதயத்தில் ஓட்டை இருக்குது, அதை என்னால் சரி செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிற இயேசு அல்ல. அவர் எல்லாவற்றையும் சரி செய்வார். அவருக்கு எல்லாமே ஒன்று தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பேதுருன்னு ஒரு அருமையான சீடன் இயேசுக்கு இருந்தார் இல்லைங்களா? அவருடைய வீட்டிற்கு இயேசு முதல் முறையாக செல்கிறார். அந்த சம்பவங்கள் மத்தேயு புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கு. அதை இப்போ நம்ம படிப்போங்களா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 8ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். இயேசு பேதுருவின் வீட்டிலே வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். இயேசு இன்னைக்கும் நீங்கள் படுத்திருக்கிற மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். உங்களுடைய வீட்டில், உங்களோட அறையில் பெட்லேருந்து எந்திரிக்காமல், படுக்கையிலேருந்து எந்திரிக்காமல் ரொம்ப நாட்களாக நீங்கள் பெட்டில் இருக்கீங்கள, இயேசு வந்து இப்பொழுது உங்களை காண்கிறார். உங்களைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய துன்பத்தையும் வேதனையும் வலியையும் கண்ணீரையும் இயேசு இப்போது பார்க்கிறார். அடுத்த வசனத்தை படிங்க. அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். ஆண்டவருடைய ஒரு சின்ன தொடுதலே சுகம் கொடுப்பதற்கு போதுமான ஒன்று. ஆண்டவர் தொட்டு உங்களை குணமாக்குகிறவர். எதற்காக உங்களை குணமாக்குகிறார்னு சொன்னால், நீங்கள் அவருக்கு ஊழியம் செய்யும்படியாகவும் அவருக்கு பணிவிடை செய்யும்படியாகவும். பேதுருவனுடைய மாமி இயேசுவிற்கு பணிவிடை செய்தாள். நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? இயேசுவே, நான் உமக்கு ஊழியம் செய்ய, உமக்கு பணிவிடை செய்ய நானே ஒப்பு கொடுக்குறேன். ஊழியத்தில் ரொம்ப நல்லா ஓடிக்கிட்டு இருந்தேங்க, இப்போ ஒரு சோர்வு வந்துருச்சு இல்லைங்களா? ஆண்டவருக்கும் உங்களுக்கும் ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா? ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்து உங்களுக்கு விடுதலை தருவார். பதில் உபகாரமா நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க? ஆண்டவரே, நான் உமக்கு பணிவிடை செய்கிறேன், நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன், என்னை தொட்டு குணமாக்கணும்னு நீங்கள் சொல்லும்போது ஆண்டவர் தொட்டு குணமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நம்ம கேட்போமா? ஆண்டவரே, நீர் சுகம் தருபவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நீர் தொட்டு சுகம் தருபவர். ஆமேன். உம்முடைய தொடுதல் என்னை சுகமாக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நேரத்தில் என்னுடைய வியாதி படுக்கையை நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய இருதய அடைப்புகள் மாறுகிறதற்காக ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களும் மாறிப்போய் ஒரு புது பலனும் சுகமும் நீர் எனக்கு தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.